எல்லாருக்கும் நமஸ்காரம். லலிதாம்பாள் சோபனம் நல்லபடியா முடிச்சுட்டோம். அந்த லலிதாம்பிகையுடைய அவதாரம், பண்டாசுர வதம், அவளுடைய ஸ்ரீபுர வர்ணனை எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ஜோரா போச்சு. இப்போ அம்பாளுடைய அடுத்த ஒரு பாட்டு, தேவி பாடம் அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கதைதான். என்ன அப்படின்னா, தேவி மாகாத்மியம் இருக்கு இல்லையா? அதனுடைய அப்படியே தமிழ் சாராம்சம் தான் ஃபுல்லா. சோ தேவி மகாத்மியத்துல நம்மளுக்கு என்ன மெயினா என்ன வரும்? சுரத சமாதி கிட்ட அந்த சுமேத முனிவர் அம்பாளுடைய மகிமை எல்லாத்தையும் சொல்றா. அப்புறம் மதுகைடப வதம் வருது, மகிஷாசுர வதம் வருது, சும்ப நிசும்ப வதம் வருது. அதே இதுதான் இதுலயும் ஃபுல்லா எக்ஸாக்ட்லி த சேம். தேவி மகாத்மியத்தோட தமிழ் வெர்ஷன்னே சொல்லலாம். ஏற்கனவே நிறைய பேர் தேவி மகாத்மியம் கத்துன்ட்டே இருந்தாலும் இத நம்ம தமிழ்ல படிக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு எப்படி இப்போ பண்டாசுர வதம்லாம் ஒவ்வொரு வார்த்தை நம்ம படிக்கும் போதும் நம்மளுக்கு புரிஞ்சுது இல்லையா? அது மாதிரி இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே ராகத்துல தான் நம்ம பாட போறோம். ஆஹ் இது இன்னும் 8 லைனா வரும் லலிதாம்பாள் சோபனத்துல. இங்க 4 லைனா பிரிச்சு கொடுத்திருக்கா. இது இன்ஃபேக்ட் ரொம்ப இப்படி ஆம், என்ன சொல்றது, சில வேர்ட்ஸ் எல்லாம் சோபனத்துல சேர்த்து சேர்த்து நிறைய பாடுற மாதிரி இருக்கும். இங்க அப்படி இல்ல, கொஞ்சம் எல்லாமே நிதானமா பாடுற மாதிரி தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ட்ரை பண்ணலாம், வாங்க ஆரம்பிக்கலாம். சோ முதல் ஒரு ஒண்ணு, ரெண்டு. ஓகே, முதல் இதை விட்டுறலாம். அது இது மாதிரி வருது. 1 2 3 4 ஸ்லோகம் வரைக்கும் முதல்ல வந்து நல்லபடியா சொல்லணும்னு பிள்ளையார வேண்டிண்டு அந்த மாதிரி எல்லாம் தான் வருது. ஓகே, ஆரம்பிக்கலாம். ஜெயலட்சுமி மாமி வாங்க. கொப்பியளோ பஞ்சநதீஷா, கொப்பியளோ பிரணதாதீசா, கொப்பியலோ பஞ்சநதீச்சா, கொப்பியலோ பிரணதாதீச்சா, கொப்பியளோ ஜெய தர்ம சம்வர்த்தினி, கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியளோ, கொப்பியலோ ஜய தர்ம சம்பத்தினி, கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியலோ, கொப்பியளோ பஞ்சநதீசா, கொப்பியளோ பிரணதாதீசா, கொப்பியளோ ஜெய தர்ம சம்வர்த்தினி, கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியளோ, கொப்பியலோ பஞ்சநதீச்சா, கொப்பியலோ பிரணதாதீச்சா, கொப்பியலோ ஜய சம்பத்தினி, கொப்பி தர்ம பாடுவோம் சம்வர்த்தினி. தர்ம சம்பத்தினி, கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியலோ, கொப்பியலோ பஞ்சநதீச்சா, கொப்பியலோ பிரணதாதீசா, கொப்பியலோ ஜெய தர்ம சம்பத்தினி, கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியலோ. ஓகே, பஞ்சநதீஸ்வரர் எந்த ஊர் சுவாமி? தேங்க்யூ. திருவையாறு. டைரக்ட் திருவையாறு, பஞ்சநதீஸ்வரர். ஓகே, சோ அடுத்தது வந்து இது மார்க்கண்டேய புராணத்துல வருது. மிருகண்டு மகரிஷியுடைய புள்ளதான் மார்க்கண்டேய முனி. அவர் வந்து ஜெயமுனிவருக்கு சொன்ன இந்த தேவி புராணம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி வியாச முனிவர் வந்து பரீட்சித்துக்கு சொன்ன அந்த அம்பாளுடைய மகிமை. அப்புறம் இன்னொன்னு 3 பேரு அந்த மாதிரி அம்பாளுடைய மகிமை சொல்லியிருக்கா. சூத முனிவர் சௌனகாதி முனிவருக்கு சொன்ன அம்பாளுடைய மகிமை. அதுல வந்து எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த ஒரு ஸ்லோகத்துல எழுதியிருக்கேன்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவளே எழுதியிருக்கா. ராணி மாமி. மிருகண்டு ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில், மிருகண்டு ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில், மார்க்கண்டேயர் ஜெய முனிவருக்கு சொன்ன மகாதேவி உடைய மகிமை எல்லாம், மார்க்கண்டேயர் ஜெய முனிவர்க்கு சொன்ன மகாதேவியுடைய மகிமை எல்லாம், மிருகண்டே ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில், மார்க்கண்டேயர் ஜெய முனிவருக்கு சொன்ன மகாதேவி உடைய மகிமை எல்லாம்,
மிருகண்டு ரிஷிப்பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில் மார்க்கண்டேயர் ஜெய முனிவர்க்கு சொன்ன மகாதேவியுடைய மகிமை எல்லாம். மிருகண்டு ரிஷிப்பிள்ளை மார்க்கண்டேய முனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில் மார்க்கண்டேயர் ஜெய முனிவர்க்கு சொன்ன மகாதேவியுடைய மகிமை எல்லாம். மீனாட்சி மாமி, வியாசமோ பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமை எல்லாம். நமஸ்காரம் மேம். வியாசமுனி பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமை எல்லாம். சூத முனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில். சூத முனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில். சொல்லலாமா மேம்? சொல்லுங்க. வியாசமுனி பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமை எல்லாம். சூத முனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில். வியாசமுனி பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமை எல்லாம். சூத முனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில். அலமேலுமான், அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அக்ஷர பிழைகள் வராமல். அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அச்சர பிழைகள் வாராமல். சேஷாத்ரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்ல துணிந்தேன். சேஷாத்ரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்ல துணிந்தேன். அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அக்ஷர பிழைகள் வராமல். சேஷாதிரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்ல துணிந்தேன். அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அச்சர பிழைகள் வாராமல். சேஷாதிரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்ல துணிந்தேன். அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அச்சர பிழைகள் வாராமல். சேஷாதிரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்ல துணிந்தேன். சௌமியா, சரஸ்வதியும் கணேசரும் சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல. சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல. சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல. சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல. சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல. சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். ஓகேவா? சோ இந்த நாளும் முதல்ல இது மாதிரி, அப்புறம் பிள்ளையாரும் சரஸ்வதியும் என்ன நல்லபடியா இத சொல்ல வைக்கணும் அப்படின்னு அவளை வேண்டிண்டு ஆரம்பிக்கிறா. இங்க இருந்து நம்மளுக்கு தேவி மகாத்மியம் ஆரம்பிக்கிறது. சோ நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் தெரியாதவாளுக்கு இன்னொரு வாட்டி சொல்றேன். முன்ன ஒரு காலத்துல ஸ்வாரோசிஷ மன்வந்தரம் அப்படின்ற அந்த மன்வந்தரத்துல சைத்திர வம்சத்துல சுரதன் அப்படின்னு ஒரு அரசன் பூமண்டலத்தை ஆண்டுண்டு வந்தானாம். ரொம்ப நல்ல அரசன். அவனுடைய பிரஜைகளை எல்லாம் தன்னோட சொந்த மக்கள் மாதிரி ரொம்ப நன்னா பார்த்துண்டான். அவனுக்கு பார்த்தோன்னா ஒரு எதிரி வந்தா. கோலா வித்வம்சி அப்படின்ற ஒரு
குரூப் ஆஃப் பீப்புள், அந்த ராஜாக்கள் வந்து விரோதியா ஆனாலாம். சோ ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அவ படையோட இவன் மேல யுத்தம் பண்ணறதுக்கு வந்துட்டா. பெரும் படையோட சுரதனுடைய படை வந்து ரொம்ப பெரிய படை. ஆனா அவளது சின்ன படைதான். இருந்தாலும் அவ வந்து சுரத மகாராஜாவை ஜெயிச்சுட்டா, கோலா வித்வம்சி. சோ அந்த அரசன் வந்து என்ன பண்றான், அவனோட ராஜ்யத்தை ஃபுல்லா அவ கைப்பற்றிட்டா. சோ அவனுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் அங்கேயே இருந்தாலும் அவனுக்கு பலமே இல்லாத மாதிரி, அத்தனையும் அவனோட மக்களை இழந்தான், அவனோட பொக்கிஷத்தை எல்லாத்தையும் இழந்தான். அவனோட மந்திரிகளும் என்ன பண்ணினா, அந்த ராஜாவோட மந்திரியும் அப்படியே சைடு சாஞ்சுட்டா, அந்த கோலா வித்வம்சி சைடுக்கு போயிட்டா. சோ இந்த மாதிரி எல்லா ராஜ்ய அதிகாரமும் அவனிடம் இருந்து அபகரிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணினா, இவன் ராஜா நான் வேட்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மேல ஏறி யார் துணையும் இல்லாம தனியா ஒரு காட்டுக்கு வந்தானாம். அந்த காட்டுல வந்து சுமேதஸ் அப்படிங்கிற ஒரு மகரிஷியோட ஆசிரம் தெரிஞ்சுதான். நல்ல ஒரு பிரகாசமான ஆசிரம், நிறைய முனி சிஷ்யர்கள் அங்க இருந்தா. சோ அங்க வந்து என்ன பண்ணா, இவன் சரி அடைக்கலம் அங்க புகுந்துட்டான். அந்த ஆசிரமத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா வசிச்சுண்டு வந்தானாம். அப்ப வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்றான், மனசு என்னவோ தானாவே நினைச்சுட்டு இருக்கு. என்ன யோசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா, என்னுடைய இந்த ராஜ்யத்தை நான் இப்படி அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேனே, இப்போ என்னோட வேலையாட்களான அந்த மந்திரி எல்லாம் அதை நன்னா பாத்துக்கிறாளா, என் ராஜ்யத்தை பாத்துக்கிறாளோ என்னமோ, ஐயோ என் யானைப்படைக்கு என்ன ஆச்சு, எல்லாமே அவ்வளோ பிரசித்தி பெற்ற பட்டத்து யானையாச்சு, எல்லாம் என்னோட சத்ருகள் வசப்பட்டு இருக்கோ என்னவோ தெரியலையே, என்கிட்ட சம்பளமும் போஜனமும் பெற்ற என்னுடைய வேலையாட்கள்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காளோ, அந்த ராஜா கட்டளைப்படிதான் நடந்துட்டு இருக்காளோ அப்படின்னு என்னென்னமோ பண்றான். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச என்னோட கஜானா ஃபுல்லா சீர்கெட்டு போகுமே அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருக்கான் அந்த அரசன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆசிரமத்துக்கு ஒரு வைசியன் வந்து சேரறான். அந்த வைசியன் யாரு அப்படின்னா, அவன் பெயர் சமாதி. அந்த ஆளை பார்த்த உடனே இவன் கேக்குறான், யார் நீ, இங்க எதுக்கு நீ இவ்வளோ ஒரு சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறான். கேட்ட உடனே அவனும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான், நானும் ஒரு பெரிய குலத்துல பிறந்த சமாதி அப்படிங்கிற ஒரு வைசியன். பணத்து மேல இருக்கிற ஆசையினால என்னுடைய மனைவி புத்திரர்கள் ஒன்னா சேர்ந்து என்ன விரட்டி விட்டுட்டா. நான் அதனால என் பந்துக்களை எல்லாம் பிரிஞ்சு இங்க வரத்துக்கு நேரிட்டது. என் சொத்துக்களை எல்லாமும் அவ வந்து கைவசப்படுத்தின்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் சோகமா இந்த காட்டுக்கு வந்தேன். ஆனா இங்க வந்த அப்புறமும் எனக்கு என் மக்கள், என் மனைவி, என் பந்துக்கள் அவள்லாம் எப்படி இருக்காளோ என்னவோ எனக்கு ஒன்னும் தெரியல. அவ சௌக்கியமா இருக்காளா, கஷ்டப்படுறாளா அப்படின்னு என் மனசுலயே அதே ஓடின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ அந்த ராஜா கேக்குறான், போன பணத்து மேல ஆசைப்பட்டு உன்னை விரட்டின அந்த மனைவி மக்கள் மேல உனக்கு ஏன் இப்பவும் அந்த அபிமானம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து இவன் சொல்றான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், என் மனசு இன்னும் அவளையே இது பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதனுடைய காரணம் எனக்கே தெரியல. நற்குணமே இல்லாத அந்த பந்து ஜனங்களை தான் என் மனசு இப்பவும் நாடுறது. ஆனா என்ன ஏன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு துக்கமா இருக்கு, ஆனா என் மனசு அவளை விட்டு அகலல. நான் என்ன செய்வேன்? அந்த விசுவாசம் கெட்டவர்களுக்கு ஏன் அவ மேல எனக்கு இவ்வளோ ஒரு தயை வருது, கருணை வருதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்போ அவ 2 பேரும் சேர்ந்து அந்த மகரிஷி கிட்ட போனா. அவர்கிட்ட வந்தனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பேச ஆரம்பிச்சா. இது வரைக்கும் இருக்கட்டும், நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம். விஜய் ஸ்ரீராம் வாங்க. சுரதன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான். சுரதன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான்.
தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான். தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான். சுரதன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான். தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான். இன்னொரு வாட்டி படிக்கணும். சுரதன் என்ற ஒரு அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான். தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான். இதுல ரொம்ப நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைனே பண்ண வேணாம், ஏன்னா ஏற்கனவே குட்டி குட்டியா இருக்கு, அதனால மெதுவா சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்பர்ணா. அசூயையினால் ஒரு பகை அரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அசூயையினால் ஒரு பகையரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அதிசோகத்துடன் ராஜாவும் ஓர் அடவி தன்னில் வந்து சஞ்சரித்தான். அதிசோகத்துடன் ராஜாவும் ஓர் அடவி தன்னில் வந்து சஞ்சரித்தான். அசூயையினால் ஒரு பகையரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அதிசோகத்துடன் ராஜாவும் ஓர் அடவி தன்னில் வந்து சஞ்சரித்தான். அசூயையினால் ஒரு பகையரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அதிசோகத்துடன் ராஜாவும் ஓர் அடவி தன்னில் வந்து சஞ்சரித்தான். சோ அந்த கோலா வித்வன்சி ராஜா அவனை ஏமாத்தி ராஜ்யத்தை பறிச்சுட்டான். இவன் இந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தான், சுமேத முனிவோட ஆசிரமத்துக்கு. அங்க சமாதி வரும். விஜயலட்சுமி மேம் வாங்க. சமாதி என்கிற வைசியன் ஒருத்தன் புத்திரருடன் விரோதப்பட்டு. சமாதி என்கிற வைசியன் ஒருத்தன் புத்திரருடன் விரோதப்பட்டு. பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. சமாதி என்ற வைசியன் ஒருத்தன் புத்திரருடன் விரோதப்பட்டு. பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. சமாதி என்ற வைசியன் ஒருத்தன் புத்திரருடன் விரோதப்பட்டு. பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. இன்னொரு வாட்டி மாமி. சமாதி என்கிற வைசியன் சமாதி என்ற அந்த சாமதி சாமதி இல்ல, சமாதி, சுரத சமாதி. இங்க என்னோட சாமதி கலெக்ஷன் பண்றேன். சமாதி என்கிற வைசியன் ஒருத்தன் புத்திரருடன் விரோதப்பட்டு. பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. கோமுட்டி அப்படின்னா வந்து வணிக இந்த பிசினஸ் பண்றவா. சோ வைசியனை தான் கோமுட்டி அப்படின்னு சொல்றா. என்னமோ திட்டுற மாதிரி இருக்கு, பட் நான் பார்த்தேன் உடனே என்னடா இது கோமுட்டின்னு போட்டிருக்கேன்னு பார்த்தா வணிகன்னு அர்த்தமா. கீதா வைத்தியநாதன் மேம். கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குல பிரஷ்னம் கேட்டிடவே. வணக்கம். கோமுட்டியை கண்டு ராஜானும் அப்போ குசல பிரசன்னம் கேட்டிடவே. அன்புடையாளும் என் புத்திராளும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள். அன்புடையாலும் என் புத்திராலும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள். கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குசல பிரஷ்னம் கேட்டிடவே. அன்புடையாளும் என் புத்திராளும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள். கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குச்சல பிரசன்னம் கேட்டிடவே. அன்புடையாலும் என் புத்திராலும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள்.
கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குச்சல பிரச்சனம் கேட்டிடவே அன்புடையாலும் என் புத்திராலும் மகாமானம் தன்னை பண்ணினார்கள். சோ அந்த வைசியன் சமாதியும் சொல்றான், என்ன என்னுடைய மனைவி புத்திரர்கள்லாம் சேர்ந்து சொத்தெல்லாம் அபகரிச்சுண்டு என்ன விரட்டி விட்டுட்டா, அவமானப்படுத்திட்டா அப்படின்னு. சித்ரா ஹரிகிருஷ்ணன். சகிக்க மாட்டாதே நானும் இப்போது இந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். சித்ரா. எஸ் மேம். சகிக்க மாட்டாதே நானும் இப்போதிந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராஜனப்போ. அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராஜனப்போ. சகிக்க மாட்டாதே நானும் இப்போது இந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராஜனப்போ. சகிக்க மாட்டாதே நானும் இப்போது இந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராஜனப்போ. சகிக்க மாட்டாதே நானும் இப்போது இந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராஜனப்போ. மகாலட்சுமி, வெரி நைஸ். என்னுடைய வர்த்தமானந்தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும். என்னுடைய வர்த்தமானந்தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும் தன்னை. தப்பா சொல்லிட்டேன் மேம். இல்ல சாரி, தப்பா சொல்லிட்டேன். நீர் கேளும். எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். என்னுடைய வர்த்தமானந்தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். என்னுடைய வர்த்தமானந்தன்னை எடுத்துரைப்பேன் நீ கேளும். இந்த இடம் தான் வரல மேம். எடுத்துரைப்பேன் நீர் கேளும். எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். என்னுடைய வர்த்தமானந்தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். சோ இங்க வந்து சமாதி கிட்ட இவன் சுரதன் சொல்ற மாதிரி வருது. அவன் கதைய வைசியன் சொன்னா இல்லையா, இதனால்தான் அவதனி. இது வந்து தேவி மகாத்மியத்துல அவனா வந்து உட்கார்ந்து யோசிக்கிற மாதிரி வரும். பட் இங்க வந்து இவன் வந்து சொல்ற மாதிரி சொல்ற. அதாவது வைசியன் கிட்ட என் கதை என்ன தெரியுமா, நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ராஜா சிற்றரசன் கிட்ட என் ராஜ்யத்தை எல்லாம் விட்டு தோத்து போனேன் அப்படின்னு. ரமாதேவி மாமி. பாரியையுடனே புத்திராளையும் இல்ல பாரியையுடனே புத்திராளையும் என் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். பாரியையுடனே புத்திராளையும் என் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். வந்து ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தில் வந்தேன் என்று. வந்து ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தில் வந்தேன் என்று. பாரியையுடனே புத்திராளை இல்ல பாரியையுடனே புத்திராளையும் என் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். வந்து தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தில் வந்தேன் என்று. பாரியையுடனே
புத்திராலையும் என் பட்டினம் தன்னையும் நான் இழந்தேன். பந்து ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தில் வந்ததென்று பாரியை உடனே புத்திராலையும் மென் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். பந்து ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தில் வந்ததென்று வந்தேனென்று வந்தேனென்று. மைத்திலி மாமி வாங்க. சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு சொல்லி கடவுளே சொல்லிக்கொண்டு இருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். சொல்லிக்கொண்டு இருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திட புத்தியாய் இருக்கும் பொழுது இந்த சோகம் வந்து மறைப்பானேன். திடபுத்தியாய் இருக்கும் பொழுது இந்த சோகம் வந்து மறைப்பானேன். சொல்லிக்கொண்டு இருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திடபுத்தியாய் இருக்கும் பொழுது இந்த சோகம் வந்து மறைப்பானேன். சொல்லிக்கொண்டு இருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திடபுத்தியாய் இருக்கும் பொழுது இந்த சோகம் வந்து மறைப்பானேன். சோ இவா 2 பேரும் அந்த முனிவர் கிட்ட போய் சொல்றா, நாங்க இது மாதிரி ஏன் எங்க மனசு நாங்க நிதானமா தானே இது பண்றோம், ஏன் எங்களை தூற்றினவாளையே எங்க மனசு திருப்பியும் தேடி தேடி போறது அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிப்பார். அதுதான் அடுத்தது வரும். ஆனந்தி வகும். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளு பறை 14 சாதி கற்கும் ஈயரும்பு 84 பள்ளு பறை 14 சாதி கற்கும் ஈயரும்பு 84 ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளு பறை 14 சாதி கற்கும் ஈயரும்பு 84 ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளு பறை 14 சாதி கற்கும் ஈயரும்பு 84 ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளு பறை 14 சாதி கற்கும் ஈயரும்பு 84 பல்லு இல்லடா, பள்ளு இல்ல. ஓகேமா. பல்லு பல்லு பறை பல்லுனா பல்லு ஈ, அதுதான் இது பள்ளிக்கு வர்ற பள்ளி பள்ளி. பல்லு பறை. திருப்பி சொல்லட்டாமா? சரி, ஏன் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பல்லு பறை 14 சாதி கற்கும் ஈயரும்பு 84 அப்ப வந்து கேட்கிறா அந்த முனிவர் கிட்ட, பகவானே உங்கள்கிட்ட ஒரு சந்தேகத்தை நாங்க நிவர்த்தி செஞ்சுக்கணும். மனோதைரியம் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மனம் திடமா இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம துன்பம் அனுபவிக்கிறது ஏன் அப்படின்னு நீங்க தான் எங்களுக்கு கூறணும். ராஜ்யத்தை விட்டு நான் வந்திருக்கேன், இத மாதிரி துரத்தி விடப்பட்டு எனக்கு அறிவு என்பது இருந்தாலும் அறிவில்லாதவ மாதிரி இன்னும் எனக்கு ஏன் அவ மேலேயே அந்த ஈடுபாடு இருந்துன்னு இருக்கு, அவளையே என் மனசு சுத்தி சுத்தி வருது. இந்த வைசியனும் அதே மாதிரிதான், மித்திர பந்துக்களால் விரட்டப்பட்டிருக்கான், வேலையாட்களால் விரட்டப்பட்டிருக்கான், இருந்தாலும் அவளையே அவன் மனம் இன்னும் நேசிக்கிறது. சோ இந்த மாதிரி கெட்டதுன்னு நன்னா தெரிஞ்சும் ஏன் எங்க மனச இன்னும் அத அவளையே நினைச்சுட்டு இருக்கு, அதனால துக்கமும் பட்டுன்னு இருக்கு. அறிவுள்ளவங்களா நாங்க இருந்தோம், ஏன் எங்களுக்கு இந்த அறிவில்லா தன்மை இருக்கு மனசுல, காரணம் ஏன்னு எங்களுக்கு புரியல. இது நாங்க எங்களுக்கு விவேகம் இல்லாததனாலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ அந்த ரிஷி சொல்றாளாம்,
எல்லா ஜந்துக்களுமே, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜந்துக்களுக்குமே விஷய அறிவுங்கிறது உண்டு. சோ சில பிராணிகள் பார்த்தோம்னா பகல்ல பார்க்க முடியாது, சிலதுக்கு ராத்திரி பார்க்க முடியாது. சில பிராணிகளுக்கு பார்த்தோம்னா பகல் இரவு எல்லாமே ஒரே மாதிரிதான் அதுக்கு இருக்கும். சோ மனிதர்களுக்கும் ஞானம் இருக்குங்கிறது உண்மை. ஆனா என்ன பிரயோஜனம்? பட்சிகளுக்கும் ஞானம் இருக்கு, மிருகங்களுக்கும் ஞானம் இருக்கு. மனிதர்கள் எப்படி வேறுபட்டு இருக்கா அப்படின்னா, மனிதர்கள் அந்த மகா மாயையுடைய பிரபாவத்தால் மமதை அப்படிங்கிறது மனசுல இருக்கு. அந்த அஞ்ஞான குழியில தள்ளப்பட்டு இருக்கோம் நம்போ அப்படின்னு சொல்றா. இதுக்கு காரணம் அந்த மகாமாயை தான் அப்படின்னு சொல்றா. சோ மகாமாயை யாரு அப்படின்னா அந்த விஷ்ணுவினுடைய யோக நித்ரா தேவி. அவதான் இந்த லோகத்தை மோகிக்க செய்பவள் அப்படின்னு சொல்றா. சோ அந்த பகவதி, அந்த மகாமாயை ஞானிகளுடைய மனதை கூட சில சமயம் இழுத்து அந்த அஞ்ஞானத்தின் வசமா ஆக்கிடுறா. அந்த மகாமாயை தான் இந்த சராச்சரங்கள் இருக்கும் இந்த உலகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறாள். அவளோட அனுகிரகத்துலதான் மனிதர்கள் முக்தியையும் அடைகிறார்கள். பரம வித்யை அவள். அந்த சர்வேஸ்வரி தான் இந்த சம்சார பந்தத்துக்கும் காரணமாக இருக்கிறாள் அப்படின்னு மகாமாயா அப்படின்னு சொல்றா அந்த ராஜா. அந்த முனிவர், சுமேத முனிவர் சொல்றா அந்த மகாமாயையால தான் இதெல்லாம். இவாளுக்கு மகாமாயைன்னு சொன்னா இப்ப திடீர்னு நம்ம கிட்ட மகாமாயினால் தான் இது. என்னது மகாமாயை, யார் மகாமாயை தானே கேட்போம் உடனே. அதே மாதிரி இந்த 2 பேரும் ராஜாவும் வைசியனும் கேக்குறா, பகவானே மகமாயைன்னு நீங்க சொல்ற அது யாரு? அந்த தேவி யாரு? எப்படி உண்டானா? அவளுக்கு என்ன தொழில் அப்படின்னு கேக்குறா. அந்த தேவியுடைய அந்த பிரபாவமும் ஸ்வரூபமும் எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறா. அப்போ அந்த மகாமாயாவை பத்தி சொல்றார் அவர். இப்போ கொஞ்சம் ஸ்லோகத்தை பார்ப்போம். சுந்தரி மாமி. எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. சோ அந்த அஞ்ஞானம் விலகணும் அப்படின்னா அத மகாமாயையால் மட்டும்தான் முடியும் சொல்லிட்டு சொல்ற தனலட்சுமி மாமி. அஜ்ஞான மாயா மயக்கம் விலகிட ஹரி பிரம்மாவாலும் கூடாது. அஜ்ஞான மாயா மயக்கம் விலகிட ஹரி பிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாய்கையினால் விளங்கும். அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாயையினால் விளங்கும். அஜ்ஞான மாயா மயக்கம் விலகிட ஹரி பிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாய்கையினால் விளங்கும்.
அஞ்ஞானமாய மயக்கம் விலகிட ஹரிபிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாயையினால் விளங்கும். அஞ்ஞானமாய மயக்கம் விலகிட ஹரிபிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாயையினால் விளங்கும். வித்யாமணி மாமி. ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே. தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே. ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே. ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே. ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே. வாணி. ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை திரும்பவும் ராஜன் கேட்கவுமே. ஸ்ரீதேவி யாரோ வாணி. தெரியவில்லை. மேம் சொல்லுங்க. ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை என்று திரும்பவும் ராஜன் கேட்கவுமே. ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் உரைக்கலுற்றார். ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் முறைக்கலுற்றார். கரெக்ட் தான் மேம்? உரைக்கல் அதான் உரைக்கலுற்றார். ஓகே, சொன்னார் அர்த்தம். ஓகே. ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை என்று திரும்பவும் ராஜன் கேட்கவுமே. ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் உரைக்கலுற்றார். ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை என்று திரும்பவும் ராஜன் கேட்கவுமே. ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் உரைக்கலுற்றார். ஓகே. சோ கேக்குறா, நீங்க மகாமாயான்னு சொல்றீங்களே யாரு அப்படின்னு. அப்போ அந்த முனிவர் சொல்றார், சுமேத முனிவர் சொல்றார், இந்த ஜகத்துக்கே மாதா அந்த மகாமாயா தான். அவ நித்தியானவள், இந்த உலகத்தை சிருஷ்டிச்சவளும் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உற்பத்திய பத்தி இப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரளய காலத்துல உலகம் முழுக்க ஒரே கடலா இருந்தது. அப்போ விஷ்ணு பகவான் சேஷசாயியா யோக நித்ரையில ஆழ்ந்து இருந்தார். அப்போ மகாவிஷ்ணுவோட காதுல இருக்கிற அந்த அழுக்கு இயர் வேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மது கைட்டபர் அப்படின்னு 2 மகா அசுரர்கள் உண்டானா அவ பிரம்மாவை கொல்லறதுக்கு புறப்பட்டார்கள். சோ அந்த விஷ்ணுவோட நாபியில இருக்கிற அந்த தாமரையில தான் இருக்கார் இல்லையா பிரம்ம பிரஜாபதி. சோ அந்த பிரம்மா அந்த அசுரர்களை அவரை நோக்கி வரத பாக்குறார். அவளோட அந்த கெட்ட குணம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு விஷ்ணு என்ன பண்றார், டக்குன்னு அந்த தாமரையை விட்டு எழுந்து நேர விஷ்ணு பகவான் கிட்ட அவர்கிட்ட சொல்லறதுக்கு முறப்படுறார். ஆனா அவர் யோக நித்ரைல இருக்கார் இல்லையா, மகாவிஷ்ணு யோக நித்ரை, நித்ரா தேவி அவரை ஆண்டுன்னு இருக்கா. அதனால என்ன பண்றான் பிரம்மா என்ன பண்றார், யோக நித்ரா தேவிய நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேண்டிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் இப்போ அடுத்தது பார்க்க போறோம். சிவகாமி
திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீஹரியும் சேஷ சயனத்தில் பள்ளி கொண்டார். திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீ ஹரியும் சேஷ சயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மதுகைடபர் இருவர் உண்டானார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மகா கைடபர் அம்மாடி இருவரும் மதுகைடபர் மதுகைடபர் யாரு? மதுகைடபர் இருவர் உண்டானார். திருப்பார்கடல் திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீஹரியும் சேஷ சயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மதுகைடபர் இருவர் உண்டானார். திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீ ஹரியும் சேஷ சயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மது கைடபர் இருவர் உண்டானார். திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீ ஹரியும் சேஷ சயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மது கைடபர் இருவர் உண்டானார். காமாட்சி வாங்கோ. பிழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். நெக்ஸ்ட் வைரலட்சுமி வாங்க. நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். நினைவு தெரியாது விஷ்ணு அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுராள் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். எங்கெங்கயோ போறது, ராகமே இல்ல. நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். நினைவு தெரியாது விஷ்ணு அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். நித்திரை தெரியாது விஷ்ணு அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். நினைவு தெரியாது நித்திரையின் வசப்பட்டிருந்தார் தானம்மா. அத முதல்ல என்ன? நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். தேங்க்யூ. அம்பாள் நித்ரா தேவிய அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் கலைவாணி? மோகினியே ஜெகன் மாதாவே மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. மோகினியே ஜெகன் மாதாவே மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. லோக மோகினி மகிமைதனை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க.
லோகமோகினி மகிமை தன்னை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க. மோகினியே ஜெகன் மாதாவே மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. லோக மோகினி மகிமைதனை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க. மோகினியே ஜெகன்மாதாவே மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. லோகமோகினி மகிமைதனை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க. மோகினியே ஜெகன்மாதாவே மகாவிஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. லோகமோகினி மகிமைதனை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க. சரியா? சோ அவ வந்து சொல்றார் அந்த மாதிரி உன்னால முடியாதது என்ன இருக்கு அப்படின்னு யோக மாயாவை மகா மாயாவை வேண்டிட்டு சொல்றார். உன்னுடைய விசேஷமான பிரபாவங்கள் எத்தனையோ உண்டு, அதையெல்லாம் நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த துஷ்டர்களான இந்த மது கைடப அசுரர்களை நீ மோகிக்கும்படி செய்வாயாக, விஷ்ணுவை எழுப்பி விடுவாயாக, இந்த பெரிய அசுரர்களை கொல்லும்படி அவருக்கு போதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த யோக நித்ரா கிட்ட வேண்டிக்கிறார். நித்ரா தேவி, நீ அவருடைய உடம்பை விட்டு வெளியேறினாதான் அவர் முழிச்சுப்பார். முழிச்சுண்ட உடனே அவர்கிட்ட இந்த மது கைடபரை இது பண்ண சொல்லு, சம்ஹாரம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த நித்ரா தேவி அவருடைய உடம்ப விட்டு வெளியில வந்துருவார். ஆனந்தி மாமி, பகவானுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து. பகவானுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். பகவானுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். பகவானுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். பகவானுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். சோ அவர் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த யோக நித்ரா வெளியில வந்துட்டா. அவர் அங்கத்துல இருந்து வெளியில வந்து தனியா அங்க வானத்துல தெரியுறா, ஜொலிக்கிறா. பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தோட. அப்போ அந்த விஷ்ணு மாயா, அவதான் மகாமாயை, விஷ்ணு மாயை விஷ்ணுவை விட்டு நீங்கின உடனே அந்த மகாவிஷ்ணு அந்த சயனத்திலேருந்து எழுந்துண்டார். பிரம்மாவை கொல்றதுக்கு அங்க மது கைடபர்கள் வரா. அத பாக்குறார் அவர். அப்படியே அவருக்கு கோபம், சிவந்த கண்ணோட நிக்கிற அந்த மது கைடபர்களை பாக்குற. எழுந்து உடனே அவளோட நீங்க பிரம்மாட்ட சொல்றார், நீ கவலைப்படாத, நான் அவளோட யுத்தம் பண்ணி நான் இத பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்ப பலம் இருக்குன்னு ரொம்ப மமதையோட இருக்கா. சோ மகாமாயாவால் மோகிக்கப்பட்டவர்களாகி இருக்கா. சோ அவ வந்து அவளோட நான் யுத்தம் பண்ணி உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சாந்தி மாமி, மகாவிஷ்ணுவும் எதிர் நின்ற பிரம்மாவை வந்த காரியம் கேட்கலுற்றார். மகாவிஷ்ணுவும் எதிர் நின்ற பிரம்மாவை வந்த காரியம் கேட்கலுற்றார். யோக நித்திரை பண்ணுகின்ற போது உம்முடைய கர்ணங்களில் இருந்து
யோக நித்திரை பண்ணுகின்ற போது உம்முடைய கன்னங்களிலிருந்து கண்ணால கர்ணம், கர்ணம்னா காது. மகாவிஷ்ணுவும் அப்ப நீங்களே சொல்லுங்க. சொல்றேன் மம்மி. மகாவிஷ்ணுவும் எதிர் நின்ற பிரம்மாவை வந்த காரியம் கேட்கலுற்றார். யோக நித்திரை பண்ணுகின்ற போது உம்முடைய கர்ணங்களிலிருந்து. மகாவிஷ்ணுவும் எதிர் நின்ற பிரம்மாவை வந்த காரியம் கேட்கலுற்றார். யோக நித்திரை பண்ணுகின்ற போது உம்முடைய கர்ணங்களிலிருந்து. விஜய விஷயம். மதுகைடபர் என்று 2 பொல்லாத மகா அசுரர்கள் உண்டானார். மதுகைடப்பர் என்று 2 பொல்லாத மகாசுரர்கள் உண்டானார். அந்த அசுரரை கொல்ல வேண்டும் என்று ஹரியை பிரம்மன் நமஸ்கரித்தார். அந்த அசுரரை கொல்ல வேண்டும் என்று ஹரியை பிரம்மன் நமஸ்கரித்தார். மதுகைடபர் என்று 2 பொல்லாத மகாசுரர்கள் உண்டானார். அந்த அசுரரை கொல்ல வேண்டும் என்று ஹரியை பிரம்மன் நமஸ்கரித்தார். மதுகைடபர் என்று 2 பொல்லாத மகாசுரர்கள் உண்டானார். அந்த அசுரரை கொல்ல வேண்டும் என்று ஹரியை பிரம்மன் நமஸ்கரித்தார். சோ பிரம்மா சொல்றார், இந்த மாதிரி நீங்க யோக நித்ரையில இருக்கும் பொழுது காதுல இருந்து இந்த மாதிரி மது கைடபர்னு 2 அசுரர்கள் உண்டானா அவ்வளோ பலம் பொருந்தியவாள இருக்கா, என்னையே அவ கொல்லறதுக்கு வரா அப்படின்னு நீங்க தான் அதுக்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் பாத்துக்கிறேன், அவளோட யுத்தம் பண்ணி அவளை சம்ஹாரம் பண்ண வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லி பிரம்மாவை அனுப்பி வச்சார். மகாவிஷ்ணுவோட அந்த மது கைடபர்கள் 5000 வருஷம் யுத்தம் பண்ணார். சாவித்ரி பிச்சை மாமி. ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்ல மது கைடபர் எதிர்த்தார். மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்ல மது கைடபர் எதிர்த்தார். ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்ல மது கைடபர் எதிர்த்தார். ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்ல மது கைடபர் எதிர்த்தார். ஓகே, சோ அவளுக்கும் மது கைடவர்களுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அவளும் 2 பேரும் பலத்துல சளைச்சவா இல்ல, மகாவிஷ்ணு கேட்கவே வேண்டாம். அவ என்னன்னா அங்க 2 பேர் இருக்கிறதுனால ஒருத்தர் சண்டை போடுறா, அப்புறம் அவன் டயர்ட் ஆனப்புறம் அவன் போய் ரெஸ்ட் எடுக்கிறான், கைடபன் வரான், திருப்பி அவன் டயர்ட் ஆனப்புறம் மது வரான், இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றா. ஆனா பகவான் விஷ்ணு ஒருத்தர் விடாம சண்டை போட்டு இருக்கார். சோ 5000 வருஷமா இந்த யுத்தம் நடக்கிறது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு டயர்டா ஆயிடுற, அப்புறம் என்ன ஆறுதுங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். முதல்ல இருந்து ஒரு வாட்டி சொல்லி. கொப்பியளோ பஞ்சநதீஷா கொப்பியளோ பிரணதாதீஷா கொப்பியளோ ஜெய தர்ம சம்வர்தினி கொப்பி பாடுவோம் ஜெய கொப்பியளோ. மிருகண்டு ரிஷி பிள்ளை மார்க்கண்டேய மோனி யாகம் பண்ணுகின்ற காலத்தினில் மார்க்கண்டேயர் ஜெய முனிவருக்கு சொன்ன மகாதேவி உடைய மகிமையெல்லாம் வியாசமோனி பரீட்சித்துக்கு சொன்ன விஸ்வேஸ்வரி மகிமையெல்லாம் சூதமோனி சௌனகாதிகட்கு சொன்ன ஸ்ரீதேவியின் மகிமை தன்னில் அறிந்த மட்டுக்கும் நான் உரைப்பேன் இதில் அக்ஷர பிழைகள் வாராமல்
சேஷாதிரி குருவை பணிந்தே மகாதேவி மகிமை சொல்ல துணிந்தேன். சரஸ்வதியும் கணேசரும் எந்தனுக்கு தந்தேன் பாக்கியம் என்று சொல்ல சந்தோஷமான ஜெயத்துடனே சர்வேஸ்வரி மகிமை உரைப்பேன். சுரதன் என்ற ஓர் அரசன் தன்னுடைய ஜகத்தை எல்லாம் ஆண்டிருந்தான். தர்மா தர்மத்தை ஆராய்ந்து நல்ல சாஸ்திரப்படிக்கு ஆண்டிருந்தான். அசூயையினால் ஒரு பகையரசன் அவனை அடித்து துரத்தி விட்டான். அதிசோகத்துடன் ராஜாவும் ஓர் அடவி தன்னில் வந்து சஞ்சரித்தான். சமாதி என்கின்ற வைசியன் ஒரு தன் புத்திரருடன் விரோதப்பட்டு பொறுக்க மாட்டாது கோமுட்டியும் புறப்பட்டு வந்தான் வனத்தை நோக்கி. கோமுட்டியை கண்டு ராஜனும் அப்போ குசல பிரஷ்னம் கேட்டிடவே அன்புடையாளும் என் புத்திராளும் மகா அவமானம் தன்னை பண்ணினார்கள். சகிக்க மாட்டாதே நானும் இப்போது இந்த தவவனத்தினில் வந்தேன் என்றான். அவன் சொல்லி வந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு ராஜனப்போ என்னுடைய வர்த்தமானம் தன்னை எடுத்துரைப்பேன் நீர் கேளும். சத்துருவால் ஒரு ராஜன் வந்து என்னை சண்டை பண்ணி ஜெயித்து விட்டான். பாரியையுடனே புத்திராளையும் என் பட்டணம் தன்னையும் நான் இழந்தேன். வந்து ஜனங்கள் தன்னை இழந்து இந்த வேடர் வனத்தில் வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு இருவருமாய் சுமேதஸ் முனியை கண்டு பணிந்தாள். திட புத்தியாய் இருக்கும் பொழுது இந்த சோகம் வந்து மறைப்பானேன். ஞானஸ்வரூபியே சொல்லும் என்று கேட்க ராஜாவை பார்த்து முனியும் சொல்வார். பள்ளு பறை 14 சாதிகட்கும் எறும்பு 84னுக்கும் எனது நான் என்ற அபிமானம் ஜீவர் எல்லாரிடமும் இருக்கின்றது. அகங்காரம் பூர்ணமாயிருக்கும் போது அகம் பிரம்மம் நான் என்கின்றீரே. அஜ்ஞான மாயா மயக்கம் விலகிட ஹரி பிரம்மாவாலும் கூடாது. அண்டம் 14 உலகம் முழுவதும் அம்மன் மாய்கையினால் விளங்கும். ஸ்ரீதேவி ஜெகன் மாதாவினுடைய திருஷ்டியினாலே விளங்கி நிற்கும். தேவி மாயா வல்லபம் என்றந்த சுமேதஸ் முனியும் உரைத்திடவே ஸ்ரீதேவி யாரோ தெரியவில்லை என்று திரும்பவும் ராஜன் கேட்கவுமே ஸ்ரீதேவி மகிமை தன்னை அப்போ சுமேதஸ் முனியும் உரைக்கலுற்றார். திருப்பார்கடல் தன்னில் ஸ்ரீஹரியும் சேஷசயனத்தில் பள்ளி கொண்டார். மகாவிஷ்ணுவின் கர்ணங்களில் இருந்து மதுகைடபர் இருவர் உண்டானார். விழித்து பார்த்தங்கே பிரம்மாவை அவர்கள் முஷ்டி யுத்தம் பண்ண வந்தெதிர்த்தார். அயனும் கண்டு பயந்து கொண்டு ஸ்ரீ ஹரியை வந்து நமஸ்கரித்தார். நினைவு தெரியாது விஷ்ணுவும் அப்போ நித்திரையின் வசப்பட்டிருந்தார். அம்மா தேவி நித்ரா மோகினியே பொல்லா அசுரால் பயத்தால் ஹரியிடம் வந்தேன். மோகினியே ஜெகன் மாதாவே மகா விஷ்ணுவை விட்டு வெளியேறம்மா. லோக மோகினி மகிமை தன்னை சொல்லி 4 முகவரும் ஸ்தோத்தரிக்க பகவானுடைய சரீரம் தன்னை விட்டு பிரத்யக்ஷமாக எதிரில் வந்து வேண்டும் வரத்தை கொடுத்து பிரம்மாவுக்கு விஸ்வமோகினியும் மறைந்தாள். மகாவிஷ்ணுவும் எதிர் நின்ற பிரம்மாவை வந்த காரியம் கேட்கலுற்றார். யோக நித்திரை பண்ணுகின்ற போது உம்முடைய கர்ணங்களில் இருந்து மது கைடபர் என்றிரண்டு பொல்லாத மகா அசுரர்கள் உண்டானார். அந்த அசுரரை கொல்ல வேண்டும் என்று ஹரியை பிரம்மன் நமஸ்கரித்தார்.
ஆகட்டும் அப்படியே சம்ஹரிப்போம் என்று அனுப்பி வைத்தார் பிரம்மாவை. மகாவிஷ்ணுவுடன் யுத்தம் பண்ண பொல்லா மது கைடபர் வந்தெதிர்த்தார். ஹரியுடனே அசுரர்கள் இருவரும் அநேகம் காலம், இது இல்ல இன்னும் முடிக்கல இல்லையா? ஆமாப்பா 25ஓட முடிச்சிட்ட நீ. 20. ஓகே. சோ மது கைடவரோட யுத்தம் பண்ண அவர் புறப்பட்டார். இனிமே என்ன ஆப்போகுதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you, Lata. தேங்க்யூ. Thank you.